மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அடியை மறைத்து என் தேவன் தாமே வெளிப்படுவீராக. சத்தியத்தையும் அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அடியை மறைத்து நடைபெறுவீராக. நீங்க பேசுங்க, கர்த்தாவே சொல்லும் அடியின் அடியால் கேட்டும் இயேசுவின் நாமத்தினால இது ஆளுகை செய்வீராக ராஜா. சகல துதிகன மகிமையாமக்கே செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருத்தங்க பேசுங்க, ஒரு புதிய மனுஷனாக மாற்றி ஆசீர்வாதம் மேலப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்துல என்ன பண்ணாரு? ஆங்காங்கே போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார், பேசிக் கொண்டிருந்தார். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்தருளினார். அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்லும் பொழுது, அல்லேலூயா, நான் மரிப்பேன் உயிர் தெழுவேன் என்று சொல்லியிருந்தார். பிரைஸ் தி லார்ட். மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். வானத்தில் ஒரு சத்தம் உண்டாக கேட்டு, இவரே நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அப்ப ஆவியானவர் வழிநடத்தல் நமக்கு தேவை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1996 ஆண்டு என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் செய்த காரியங்கள் மகத்தானவைகள். என்னுடைய ரட்சிப்பின் காலகட்டங்கள் அது. நான் ஞானஸ்நானம் எடுத்த அந்த காலகட்டங்கள் இது. என்னால் அந்த அனுபவத்தை மறக்க முடியாது. நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட்டேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இருப்பாரானால் தோல்வி என்பது நமக்கு இல்லை. ஆமென். என் வாழ்க்கையில நான் ஃபெயிலியராக இருக்கும்போது தான் தேவன் இடைப்பட்டார். நான் வெற்றியில வாழ்க்கை வாழும்போதிலே என் ரட்சிக்கப்படுகிற காலங்களிலே நான் ஃபெயிலியர் என்ற அனுபவத்தில் இருந்தேன். 10ஆம் வகுப்பு நான் ஃபெயில் ஆயிட்டேன். இன்னைக்கு மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி நான் முடிச்சிருக்கேன். ஆனா 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டோம், வாழ்க்கை போச்சு அப்படின்னு நினைக்கல. அப்ப நான் கேட்கிறேன், இது போல டெய்லி வேஜஸா ஒர்க் பண்ணேன். இருந்தாலும் கூட அந்த 1 இயர்ல பாத்தீங்கன்னா அதிகாலை வேலையில 3-4 மணி வேலையில நாங்க பாட பாருங்க. அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. ஆமென். யாருக்கு முன்பாக? சத்துருக்களுக்கு முன்பாக. யாரு சத்ரு? பிசாசு சத்ருவா? பிசாசு டைரக்டா வந்து சண்டை போறாங்க. அப்படி சண்டை போடுறா? வீட்டாலே சத்ரு. அப்ப வீட்டுல இருக்க எல்லாம் சத்ருவா பாஸ்டர்? எல்லாரும் நல்லவதான். அவங்களுக்குள்ள இந்த கிரியை செய்கிற சத்ரு. உன்னை ஏமாற்றினவர்கள் ஒரு சத்ரு, உன்னை காலவாய் விட்டவங்க ஒரு சத்ரு. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை யார் யாரெல்லாம் வெட்கப்படுத்தினாங்களோ, கண்ணீர் வர வைத்தாங்களோ, அல்லேலூயா, சத்துருக்கு முன்பாக எப்படி ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு அநேக பேர் சத்துருக்களா இருக்கலாம், அவங்க எல்லாருக்கும் முன்பாக தேவன் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறாரு. யாருக்குங்க? யாரு பாத்திரம் வெறுமையா இருக்கிறதோ, ஆண்டவரே பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க என்று சொல்லி கேட்கிறீங்களோ, அவர்களுக்கு தேவன் நிரப்ப என்ன செய்ய போறாரா? பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணீங்க. உங்க இங்க வந்திருக்க நீங்க வெறுமையாய் போக போறது இல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவளாக போக போறீங்க. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் என்ன? நாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஆமென். அப்ப நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டீங்கன்னா உங்களுக்கு மாத்திரமல்ல, தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க சந்ததியாய் கர்த்தர் என்ன செய்ய போறாராம்? கிருபையை கொடுக்க போகிறார். அப்ப அதுக்கு விசேஷித்த அபிஷேகம். ஆமென். இங்க வந்திருக்க உங்கள் மேல தேவ அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற போகிறார். ஆமென். Receive the blessings in the name of Jesus. Anointing power. ஆமென். அதாவது மரித்த உடனேயும் உயிரோடு எழுப்புவது என்று சொல்லும் பொழுது என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அந்த பவர் இருந்ததுங்களா. இப்போ லாசர் மரித்து போயிட்டாரு. செத்து எத்தனை நாள் ஆகுது? நல்லா வாசனையா இருக்குமா பாடி? லாசருவே சகோதரனே என்று சொன்ன பாடி இப்ப என்னாச்சு? செத்து 4 நாள் ஆயிடுச்சு. நாருமே அல்லேலூயா. எல்லாரும் கண்களுக்கு முன்பாக இந்த காரியங்கள் தான். ஒரு கல்லு மூடப்பட்டிருக்கிறது. அந்த கல்லை
தள்ள சொல்லி ஆண்டவர் சொன்னார், எல்லா பார்வைக்கு அது செத்து போன 4 நாள் ஆயிடுச்சு. ஆனால் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன தெரியுமா? லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னாரு. ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தை உடனே மரித்து உயிர்த்தெழுத மாத்திரமல்ல, 4 நாள் கழிச்சு அந்த செத்து போன ஒரு மனுஷன் வாழ்க்கையில திரும்பியோ ஜீவனை கொண்டு வந்து கர்த்தர் உயிரோடு எழுப்பின வல்லமை. அல்லேலூயா. அதான் மகத்தான வல்லமை. ஆமென். அப்பேற்பட்ட வல்லமை செயல்படாத காரியங்கள், நடைபெறாத காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி ஆமென் ஜீவனற்ற ஒரு காரியம்தான். ஆனா எப்ப கர்த்தருடைய வார்த்தை வருகிறதோ ஆமென் அந்த மனுஷனுக்குள்ள ஜீவன் வந்தது. அல்லேலூயா. அந்த வல்லமை புறப்பட்டது. எல்லார் கண்களுக்கு முன்பாக தேவ நாம மகிமைப்பட்டது. அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவ நாம மகிமைக்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மத்தியிலே புறப்பட்டு செல்லுகிறது சாட்சியாக. அல்லேலூயா. ஆமென். அதுக்கு தான் தேவன் அடைக்கப்பட்ட காரியத்தை தேவன் திறந்தார். உங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ தேவன் இந்த வேளை கர்த்தர் திறந்துட்டார். கரங்களை தட்டி சொல்லுவோம், இயேசு நாமத்தினாலே தேவன் திறந்துட்டார். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டாயிற்று. அல்லேலூயா. ஆமென். ஒருத்தராலும் தடை பண்ண முடியாதுங்க. ஆமென். ஆண்டவரே சொல்லிட்டாருங்க. அல்லேலூயா. அப்ப வாசிங்க 23 சங்கீதம் 5 வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி விழுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மாத்திரம் அல்லங்க, உங்க ஜீவன் இருக்கிற வரைக்கும் நன்மையும் கிருபையும் உங்களை மாத்திரமல்ல உங்க சந்ததிக்கும் தொடரும். ஆமென். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ண தாவீதுக்கும் அவருடைய சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானோட நிரப்பப்படுதல், வாசம் பண்ணுதல் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆஸ்வதிக்கப்பட போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது ஒரு காரியம், முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? பரிசுத்த ஆவியின் வாசம். இரண்டாவது பரிசுத்த ஆவியின் முத்திரை. அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். எபேசியர் 1 அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் மைக்ல படிங்கம்மா. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. சரி, முத்திரை என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? எதுக்கு அதெல்லாம் பயன்படுத்துறான்னு கேட்டாங்கன்னா, ஓட்டு போட்ட பிறகு அந்த மிஷினை பத்திரப்படுத்தி உள்ள ஒரு சீலு, வெளியே ஒரு சீலு, அப்புறம் எல்லாம் அந்த பெட்டியெல்லாம் போய் ஒரு ரூம்ல வச்சுட்டு அந்த ரூமுக்கு ஒரு சீலு. அல்லேலூயா. வேல்யூபிள். அது வெறும் டப்பா தான். ஆனா என்னைக்கு அது ஓட்டு போட்டாங்களோ அந்த மிஷனுக்கு வேல்யூ வந்துருச்சு. அல்லேலூயா. அதான் முத்திரை போட்டு அது பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. எதுக்காக? மக்கள் போட்ட அந்த ஓட்டு பெட்டிக்கு ஒரு வேல்யூ இருக்கு. எதுக்காக? அது ரிசல்ட்னால திறக்கப்பட்டு எண்ணப்பட்டு இந்த ஓட்டு எண்ணிக்கையின்படிதான் ஆட்சியாளர்கள் வருவாங்க. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன்னை ஒரு முத்திரை மோதிரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன்னா உன்னை கொண்டுதான் கர்த்தர் அநேக காரியங்களை, திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ தான் சாங்ஷன் பண்ண போற. எத்தனை பேர் கெசட்டட் ஆபீசராக மாறணும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு ட்ரம்ப் பதவியேற்றாருங்களா? அந்த ட்ரம்ப் பதவியேற்ற பொழுது ஒரு நபர் வந்து ஜெபித்தாராம். அவர் தான் ஊழியக்காரர். அல்லேலூயா. ஆமென். the ட்ரம்ப் அதிபர் பவர்ஃபுல் மேன். அந்த பவர்ஃபுல் மேனை
பிளஸ் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டியை தேவன் ஊழியக்காரர் கொடுத்திருக்காருன்னா, இங்க வந்திருக்கிற நீங்க ஒவ்வொரும் தேவனுடைய ஸ்தானாதிபதி, தேவனுடைய ஊழியக்காரங்க. ஹல்லேலூயா. உங்களை ஒரு முத்திரை மோதிரமாக கர்த்தர் வைப்பார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். அப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசித்து பார்த்தாதான் நீங்க முத்திரை மோதிரமாக மாற முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தர் நல்லவர் என்பது தெரியல, கர்த்தர் தான் தேவன் என்பது தெரியல, கர்த்தர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் என்பது தெரியல. அல்லேலூயா. ஆமென். படைத்தரை விட்டு படைப்புகளை வணங்கி கொண்டிருக்கிறோம். படைப்புகள் அல்ல, படைப்புகள் பெருசா, படைத்தவர் பெருசா? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் படைச்சிட்டு ஆதாமை கூப்பிட்டு வந்து தேவன் படைத்த மிருக ஜீவனுக்கு எல்லாம் ஆதாம் என்ன பேரிடுவானோ அந்த பவரை கொடுக்கிறார். யாருக்கு? ஆதாம்க்கு. ஆதாம் என்ன பேரிட்டாரோ இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் தான் இருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம்க்கே அந்த பவரை கொடுத்திருக்காருன்னா நமக்கு பவர் இல்லாம இருக்கு? நமக்கு அந்த ரைட்ஸை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏமே நீங்க நினைக்கிறீங்க கர்த்தர் உங்களை கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார், மேலான காரியங்களை செய்ய போகிறார். என்ன? ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்தான். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? நீ இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? தேவ சமூகம், தேவனுடைய பாதத்துல தேவனுடைய சஞ்சரிக்கிற அனுபவம். ஆனா எப்ப நம்ம தேவையற்ற காரியங்களுக்கு செவி கொடுத்தோமோ, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? தேவையற்ற காரியங்கள் செவி கொடுத்த நிமித்தமாக போய் ஓடி போய் ஒளிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக நபர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத நிமித்தமாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட நிமித்தமாக அநேக வெட்கங்கள் வந்து சேருகிறது, அநேக அவமானங்கள் வந்து சேருகிறது, அநேக துக்கங்கள் நிர்வாணங்கள் வந்து சேருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வாழ்க்கையில அல்லேலூயா சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், வழுவாதபடி நிலைநிறுத்துவார். ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே என்னை மன்னிங்க என்று சொல்லி ஒரு வார்த்தை கூட ஆதாம் வாயிலிருந்தும் ஏவாள் வாயிலிருந்தும் வரல. ஒருவேளை மன்னிப்பு கேட்டிருக்கலாம், ஆண்டவரே நான் தவறு பண்ணிட்டேன் மன்னிங்கப்பா என்று கேட்டிருக்கலாம். அல்லது ஏவாள் சாப்பிட்ட பழத்தை, ஐயோ நீ தவறு பண்ணிட்டியம்மா, தேவன் புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை புசித்தாயே, மிகப்பெரிய தவறு பண்ணிட்ட, இரு தேவன் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமாச்சு நின்று இருக்கலாம். ரெண்டு பேரும் கணவன் மனையை சேர்ந்து சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சு? அவங்க வாழ்க்கையே போயிடுச்சு. இன்னைக்கு அநேக பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனா வாழ்க்கையை தொலைச்சாலும் ஆண்டவர் கிருபையாய் இறங்கி ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில முடிஞ்சு போனது என்று சொல்லி அல்லேலூயா ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினாலும் அவங்களுக்கு திருப்பி ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவங்க வயிற்றில பிறந்த காயின் ஆபேல் அந்த சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவங்க என்ன காணிக்கை கொடுத்தாங்களோ அந்த காணிக்கையை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, காயின்குள் அந்த முதல் வித்துக்குள் ஆமென் எப்படி அந்த அவங்க முதல் குழந்தை பாவம் அவங்க வாழ்க்கையில வந்ததோ, அந்த பிறந்த முதல் குழந்தைக்குள்ளேயும் பாருங்க அந்த ஒரு கொடூரம், அந்த காரியம் அப்படியே இருக்கு பாத்தீங்களா? அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்க பாவ வாழ்க்கை உங்க வாழ்க்கையில தொடரக்கூடாது. அது ஆசீர்வாதமா இருக்காது. உங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதை கொண்டு போகாது. உங்க வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன இருக்கிறதோ அதை சற்று உங்க வாழ்க்கை விட்டு நீக்கி போடுங்க. ஆதாம் ஏவாள் தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்கல, ஒப்புரவாகல. ஆனா நீங்க மன்னிப்பு கேட்கும் பொழுது, நீங்க ஒப்புரவாகும் போது கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். எஸ்தர் ராஜாத்தின் ஒரு அம்மா இருந்தாங்க. எஸ்தர் இந்த புஸ்தகத்துல அந்த முழுவதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க சாதாரண ஒரு பெண்மணி. ஆனால் அந்த பெண்மணியை தேவன் அரண்மனைக்கு கொண்டு சென்று தன்னுடைய ஜனத்திற்கு மிகுந்த சந்தோஷமும் ரட்சிப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக மாற்றினார். அல்லேலூயா. அவங்க சாதாரண பெண்ணாக இருந்த அவங்கள ராணியாக கர்த்தர் உயர்த்தினார். சாதாரண கரங்களா இருந்தது அவங்களுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் ஆமென்
பவர்ஃபுல் லேடியாய் கர்த்தர் மாற்றினார். அதே போல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்க ஒரு ராஜாத்தி. நீங்க யாரு? எந்த ராஜாத்தி? அல்லேலூயா. தேசத்தை ஆளுகிற எஸ்தர் ராஜாத்தியாக வச்சிருக்கிறார். நீ இருக்கிற தேசம், நீ இருக்கிற பட்டணத்துக்கு நீதான் ஆசீர்வாதமா இருக்க போற. ஆமென். கர்த்தருடைய எந்த பட்டணத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறாரோ அந்த பட்டணத்துல உன்னை அல்லேலூயா கூஜாவா இருந்த உன்னை ராஜாவா கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு போனாயோ, எந்த இடத்துல தலை குனிந்து இருக்கிறாயோ, அல்லேலூயா, உனக்கு மேல தேவன் ஒரு கிழத்தை வைக்க போகிறார். உனக்கு தேவன் முத்திரை மோதிரத்தை கர்த்தர் போட்டு, அல்லேலூயா, நீதான் அத்தாரிட்டியாக நீ இருக்கிற இடத்துல உன்னை அத்தாரிட்டியாக கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். பிரசன்னத்தால நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கணும்? முத்திரை போடப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய அனுமதி இல்லாம எந்த காரியமும் செய்யாதீங்க. லேட்டாவதா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்களா ஒரு முடிவு எடுத்து செஞ்சிடாதீங்க. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சித்தமா? இது பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சித்தமா? உங்க வாழ்க்கைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் தேவன் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். வாசிங்க அடுத்த வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் சுதந்திரத்தை பறிக்க பிசாசு என்ன பண்றான்? அடிமைத்தனம் பண்ணி வச்சுட்டான். இன்னைக்கு குடியரசு தினம் இல்லையா? ஆமென். அநேக மக்கள் குடியுரிமை பெற்று சந்தோஷமா வாழணும். ஆனா என் அன்பு தேவனுடைய பிசாசனவன் என்ன பண்ணி வச்சுட்டான்? உங்க சுதந்திரத்தை பறிச்சு உங்களை அடிமைப்பட்டு ஓடி ஒளிஞ்சு கூணி குறுக வச்சுட்டான். அல்லேலூயா. யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அந்த யோசேப்பு வாழ்க்கையில அவன் தள்ளப்பட்டான். தன்னுடைய சகோதரர்களால, தன்னுடைய குடும்பத்தால அவன் குழியில தள்ளப்பட்டான். ஆனால் ஒரு நாள் வந்தது, அல்லேலூயா, அந்த யோசேப்பை கொண்டு ஆமென் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தேவன் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. எந்த யோசேப்பை அவங்க சகோதரர்கள் எல்லாம் குழியில தள்ளினாங்களோ, யோசேப்பு முன்பாக அவர்கள் எல்லாருக்கும் இந்த யோசேப்பு கொண்டுதான் கர்த்தர் உதவி செய்ய வைத்தாராம். அல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக ஆமென் குழியில தள்ளப்பட்டு அவன் அடிமையாக்கப்பட்டான், விற்கப்பட்டான், தள்ளப்பட்டான், ஜெயில போடப்பட்டான். ஆனால் ஒரு நாள் வந்தது, ஆமென் ஆமென், ஒன் டே, அல்லேலூயா, அந்த மனிதனை தேவன் கொண்டு வந்து அவனுக்கு உண்டான அந்த ராஜரீக சீட்ல உட்கார வச்சாரு. அல்லேலூயா. சோ உங்களுக்காக எம்எல்ஏ எம்பி சீட்லாம் இல்லைங்க, ராஜரீக சீட். அல்லேலூயா. மைட்டி காட். ஆமென். நீ தான் டிசிஷன் பண்ண முடியும். நீ என்ன சொன்னாலும் ஓகே. அல்லேலூயா. கர்த்தர் அந்த நாள் மிக விரைவில் வரப்போகுது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் செய்ய போகிறாரு. எதுக்காக? அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. ஆமென். நான் பெருமை வந்த உனக்கு பேர் புகழ் வந்தோன்யா உனக்கு என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு பெருமை இருக்கவே கூடாது, தாழ்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். தேவன் மகா பெரிய ஒரு பலத்தை வைத்திருக்கிறாருங்க, திட்டத்தை வைத்திருக்கிறாரு. உங்க வாழ்க்கையை அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு தேவன் உங்களுக்கு ஒரு பிளானை வைத்திருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஆமென். இங்க பார்க்கும்போது அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். எஸ்தர் ராஜாத்தி வாழ்க்கையில அவங்க மக்கள் மத்தியில அடிமையாய் இருந்த அவங்கள
சுதந்திரம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு பாத்திரமாக தேவன் எஸ்தரை பயன்படுத்தினார். அதே போல உங்கள் ஒரு பாத்திரமாக அநேக மக்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. உலக மாமிச பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அநேக மக்கள் அடிமைப்பட்டிருக்க மக்கள் விடுவிக்கும்படியாக தேவன் உங்களை ஒரு முத்திரை போடப்பட்ட முத்திரை மோதிரமாக கர்த்தர் ஒரு பாத்திரமாக மாற்றி கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனா நாம ஒரு சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். ஆமென். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்க? சற்று யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில தேவையற்ற காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இல்லாம, பரிசுத்த ஆவியானுடைய அனுமதி இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க அநேக நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்துறீங்க. துக்கப்படுத்திருக்கீங்களா இல்லையா? உங்க வாழ்க்கை நீங்க அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என்னை வாழ்க்கை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உங்களை துக்கப்படுத்தினது போதும். கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைக்க போகிறார். ஆனால் பிசாசானவன் உங்களை வெட்கப்படுத்தி நீ பாவம் செஞ்சுட்ட, நீ அவ்வளவுதான் வேஸ்ட், நீ அவ்வளவுதான், பிசாசமா சொல்லுவான் உங்களை குற்றப்படுத்தும். நீ அன்னைக்கு அந்த பாவம் செஞ்சல, அவ்வளவுதான், நீ வேஸ்ட், நீ குவாலிஃபைட் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொந்த ரத்தத்தால டிஸ்குவாலிஃபையான நம்ம அவர் ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து அல்லேலூயா நம்மளை குவாலிஃபையா கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஃபெயிலியர். ஆனா என்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அல்லேலூயா அவர் சிந்தி எப்படி அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ, ஜெயித்தெழுந்தாரோ, உன்னையும் கர்த்தர் அல்லேலூயா ஜெயித்தெழத்தக்கதாக, உன்னை வெற்றியுள்ள ஒரு மகனாக, வெற்றியுள்ள ஒரு மகளாக மாற்றும்படியாக. அல்லேலூயா. நீ டிஸ்குவாலிஃபைடு இல்ல, யூ ஆர் தி குவாலிஃபைட் ஆக அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு எடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் வருகிற நாட்கள்ல அல்லேலூயா உங்களை கொண்டு எவ்வளவு பேர் டிஸ்குவாலிஃபைடான ஆட்கள் இருக்காங்களோ அவங்களாம் குவாலிஃபைடா கர்த்தர் மாற்றுகிறார், மாற்ற பண்ண போகிறார். எதுக்காக? அதுக்கு தான் கர்த்தர் உங்களை குவாலிஃபையா கர்த்தர் மாற்றினார். பேதுரு வாழ்க்கையில தேவன் போனார், சீஷர்களை தெரிந்து கொண்டார். அந்த சீஷர்களை கொண்டுதான் பல லட்சங்கள் பல கோடி மக்களை தேவன் ரட்சித்தார். இன்னைக்கு தோமா இந்தியாவுக்கு வரலனா இயேசுவை அறிந்திருக்காது. ஆமென். தோமா யாருங்க? சந்தேக பேர் வழி. அல்லேலூயா. இயேசப்பா சிலுவையில மரிக்கும்போது ஒரு கல்லன் என்ன வேணும்னா, ஒரு கல்லன் பிரயாசம் பண்ணா, ஒரு கல்லன் ஆண்டவரே நீர் வரும்போது அடியேனை ராஜ்யத்தில் நினைத்துக் கொள்ளும் என்று சொன்னார். அந்த மரிக்கிற தருவாயில கூட ஆண்டவர் குவாலிஃபைல பண்ணி இன்னைக்கு என்னோடு கூட, இன்றைக்கு நீ நல்லா புரிஞ்சுங்க, யாரு விசுவாசத்தோட நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்களோ அவர்கள் மாத்திரம் நீங்கள் சொல்லலைங்க, நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அவன் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய ஆளுகைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். தேவ ராஜ்யத்தில் இவனை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் வழிவாசலை திறந்தார். அல்லேலூயா. ஆமென். அங்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் எப்போது விசுவாசித்தானோ அப்போது அடைக்கப்பட்ட வாசல்கள் திறந்தாயிற்று. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நீ டிஸ்குவாலிஃபைடு தான். ஆனா என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால கழுவப்பட்டாயோ அந்த டிஸ்குவாலிஃபைய உன்னை தேவன் குவாலிஃபையா மாற்றிட்டாரு. இப்போ உன்னை கொண்டு தேவன் அநேக நபர்களை குவாலிஃபையா கர்த்தர் மாற்ற போகிறார். தோமாவை கொண்டு திரளான மக்களை ரட்சித்தாரு. பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு தேவன் நம்மை கொண்டு அல்லேலூயா ஆயிரக்கணக்கான மக்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய ஒரு குவாலிஃபைய, ஒரு அதிகாரத்தை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு முத்திரை மோதிரத்தை, ஒரு பவரை, ஒரு அத்தாரிட்டியை தேவன் அவர் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க போகும்பொழுது பவராக, அத்தாரிட்டியாக போக போறீங்க. அல்லேலூயா. ஆமென். மூன்றாவது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம்.
1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 12. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. பாஸ்டர் ஒரு பாட்டு பாடினாங்களா? என்ன பாட்டு பாடினாங்க? ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கின்றே, நான் தாகத்தோடு காத்து நிற்கின்றே, தாகத்தோடு காத்து நிற்கின்றே, நான் தாகத்தோடு காத்து நிற்கின்றே. அல்லேலூயா. எத்தனை பேர் தாகத்தோடு வந்திருக்கிறீங்களோ? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஃபில் பண்ணி அனுப்ப போகிறார். அல்லேலூயா. ஆமென். என்ன தாகம் நமக்கு வேணும்? ஆத்தும தாகம் வேணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க பார்க்கும்போது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். அது என்னங்க பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம்? ஞானஸ்தானம் என்றால் என்ன? ஒரு மனுஷன் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது என்று அர்த்தம். ஞானஸ்தானம் என்று சொல்லும் பொழுது தண்ணீரினால் எடுக்கக்கூடிய ஞானஸ்தானம், ஜலத்தினால் ஞானஸ்தானம், அப்புறம் அக்கினினால் ஞானஸ்தானம், ஆவினால் ஞானஸ்தானம், மேகத்தினால் ஞானஸ்தானம். அல்லேலூயா. இன்னைக்கு போதகர்களாகிய நாங்கள் தண்ணீரால ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆவியினால நிரப்பி ஞானஸ்தானம் கொடுக்க போகிறார். அக்கினியால நிரப்பி ஞானஸ்தானம் கொடுக்க போகிறார். மேகத்தினால் நிரப்பி ஞானஸ்தானம் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் மனம் திரும்பாம நீங்க இருந்தீங்கன்னா, அல்லேலூயா, உங்க பாத்திரம் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றப்படணும்னா நீங்க தண்ணீரால் நிரப்பப்படணும். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க தண்ணீரால முழுகி ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்பதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றுவார். நீங்க தண்ணீரால் முழுகி ஞானஸ்தானம் எடுக்காம ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமான பாத்திரமாக பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவரே, நீர் வரும்போது அடியேனை உம்முடைய ராஜ்யத்தில் நிலைத்துக் கொள்ளும் என்று சொல்லும்போது அந்த கல்லர்களும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்கள் தான். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் வேதத்தில் பார்க்கும்போது இந்த கல்லரும் என்ன பண்ணாங்க? அநேக நபர்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்று போடப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஞானஸ்தானம் என்பது என்ன? முதல் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில இந்த ஞானஸ்தானத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். எத்தனையோ பேரு கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுப்பாங்க, மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும். சில பேர் பிரஷர், அம்மா சொன்னாங்க பாஸ்டர் நான் எடுத்தேன், அப்படிலாம் எடுக்க கூடாதுங்க. ஞானஸ்தானம் என்பது அறிந்து உணர்ந்து நீ மனம் திரும்பி எடுக்கணும். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கணும். உலக வாழ்க்கையில நீ இருக்கக்கூடாது. நீ வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உன் வாழ்க்கையில இருக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிங்க. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறீங்க? கை தூக்குங்க. 1 2. ஞானஸ்தானம் எடுத்துட்டியாம்மா? தமிழ் தெரியாதா உனக்கு? என்னம்மா? ஞானஸ்தானம் எடுத்துட்டியா? எடுக்க போறியா? ஓகே. அல்லேலூயா. தண்ணி ரெடியா இருக்கு. நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஞானஸ்தானம் கொடுத்துருவேன் இப்பவே. அல்லேலூயா. நான் 1996ஆம் ஆண்டு 16 வயசுல நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்பவே தேவன் ஞானத்தால் நிரப்பினார். 13 வயசுல ஒருத்தர் ராஜாவானாருங்க. 13 வயசுல ஒருத்தர் ராஜாவானார்னா அந்த ராஜதீக அபிஷேகம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப 16 வயசுல எனக்கு ஞானம் வந்துச்சு. இன்னும் நீங்க ஞானம் இல்லாம இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்காத அன்பு பிள்ளைகளா சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுக்கணும். அல்லேலூயா. மனம் திரும்பி எடுக்கணும்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான்காவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். 1 யோவான் 2 அதிகாரம் 20 வசனம். 1 யோவான் 2 அதிகாரம் 20 வசனம். நீங்கள் பெற்று பரிசுத்தராகிய பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது மோசே ஆரோனை அவருடைய அடுத்த ஒரு ஊழியக்காரனாக அந்த நிலைமைக்கு தேவன் தெரிந்து கொண்டு உன் சகோதரி அபிஷேகம் பண்ணுவாயாக என்று சொல்றார். ஆண்டவர்கிட்ட மோசே சொல்ல, நான் திக்குவாயினும் மந்தனாவனுமாய் இருக்கிற ஆண்டவரே, அநேக மக்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, அந்த அடிமைப்பட்டிருக்க மக்கள் எகிப்து ராஜாக்கிட்ட போய் என்ன பேச முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்பொழுது சப்போர்ட்டுக்கு உன் சகோதரன் அபிஷேகம் பண்ணுன்றார். அந்த அபிஷேகம் என்பது என்ன? பரிசுத்தம். அந்த அபிஷேகம் என்பது என்னது? வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் என்பது உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும். நீங்க இதுவரைக்கும் இருந்த நிலைமை அல்ல, உங்களை தேவன் அடுத்த நிலைமைக்கு. 1ஆம் கிளாஸ் இருக்கிறீங்க, 1ஆம் கிளாஸ் படித்த பிரகாரம் ABCD படிச்சுக்கிறீங்க, டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு PhD பண்ணுற லெவலுக்கு இன்னைக்கு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சில பேர் 1ஆம் கிளாஸ் மேலே அப்படி தான் இருக்கிறீங்க. அந்த அந்த குவாலிஃபைடுக்கு இன்னும் வரல, இன்னும் ப்ரொமோஷன் ஆகலை. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது உங்களை குவாலிஃபிகேஷன் பண்ணி ப்ரொமோஷனாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? கொண்டு போகிறாரு. அல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் உன்னை பெரியவன் ஆக்கும். ஆமென். வாக்குத்தத்த ஆராதனையில் அபிஷேகம் பண்ணப்பட்ட அல்லேலூயா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தருடைய கோல், ஆரோனின் கோல் துளித்தது, பூ பூத்தது, காய்த்து கனித்தந்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று பார்க்கிறோம். அப்ப ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய கோல் துளித்தது என்றால், ஆமென், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையில தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது உங்களை பரிசுத்தப்படுத்துதல் என்று அர்த்தம். அபிஷேகம்னா பரிசுத்தம் என்று அர்த்தம். நிறைய அதுக்கு பேர் இருக்கு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தில் உங்களுக்கு இதில் இன்னும் அதிகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. நேரம் குறைவாக இருக்கிறபடியால் நான் உங்களை என்ன ஆயிடுச்சு? அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது உடம்புல சில காரியங்கள் இருக்கும், அதனால ஏறிக்கும். ஆமென். சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே பார்க்கும்போது அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், எத்தனை பேர் நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளலை? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளலை. லட்சுமி மன்னுங்கன்னு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலையா? அந்நிய பாஷை அடையாளத்தோட இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலை. சரி, கர்த்தர் நிரப்புவார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்நிய பாஷையோட நீ பேசக்கூடிய கிஃப்டை கர்த்தர் கொடுத்துருக்காரு இல்லையா? அவங்கள பெற்றுக்கொள்ளாதவங்க கையத்துக்கு சொன்னா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உங்க ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்பி அனுப்ப போகிறார். அல்லேலூயா. போன வாரம் அப்படிதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அம்மா இங்கேருந்து லாஸ்ட் கிரவுண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. அனாயிண்டிங் பவர், அத்தாரிட்டி பவர். அவங்க நினச்சாங்க அவங்க வாழ்க்கை எப்படியோ போக போகுதுன்னு நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் அபிஷேகத்தை நிரப்பி ஒரு பெரிய காரியத்தை அவங்க வாழ்க்கையில் தேவன் செய்தருளினார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல். ஐந்தாவது பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதியின்
கிரியைகளின் நிமித்தம் நாம் செய்த நீதியின் கிரிகைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் எனது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைது. அது ஒரு ஞானஸ்தானம். அல்லேலூயா, ஆமென். ஆவியினால, அக்கினினால, மேகத்தினால, ஜலத்தினால, ஆமென், மறுஜென்ம முழுக்கத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன செய்ய போறாராம்? புதிதாக்க போகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை புதிதாக்கும் போது பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா, ஆமென். உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பழைய காரியங்கள் ஒழிந்து போயிட்டு, control all, delete in the name of Jesus. ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்லப்படுகிறாரு, பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல். அது மாத்திரமல்ல, இங்க பார்க்கிறோம் மேலே சொல்லப்பட்ட அநேக காரியங்கள், ஆவியானவருடைய செயல்பாடுகள். அல்லேலூயா, ஆமென். எபேசியர் 5:18 பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியின் நிறைவு. அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவு நம்ம இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தல் நம்ம இருக்கும் பொழுது, நம்ம சகல வித ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ வளர தேவன் உதவி செய்ய அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு என்று சொல்லும் பொழுது, நாம் மரிக்கும் வரை அல்லது நாம் பரிசுத்த ஆவியானவரோடு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் வரை தொடர்ச்சியாக நம்முடைய அனுதின கிறிஸ்துவ வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய நிகழ்வாகும். அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம 5 விதமான காரியத்தை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் வாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே போல பரிசுத்த ஆவியின் முத்திரை இருக்க வேண்டும். அதே போல பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும், இருந்தாலும் அது வருகிற நாட்களில் நம்ம தியானிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுதல். அல்லேலூயா, ஆமென். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது சூழ்நிலைகள் மாறுமே. அல்லேலூயா. இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே எழுந்து இருப்போமா? அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, அல்லேலூயா. ஆவியானவரே, praise the Lord. hallelujah, hallelujah, oh glory. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம்
வயல்வெளியாகுமே, பாழானது பயிர்நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே, இப்போதே இந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. தேவ வல்லமையால நிரப்புங்க ஆண்டவரே, இந்த வல்லமையின் அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. ஜீவ நதியாக ஆண்டவரே, ஜீவ நதியாக என் அன்பு பிள்ளைகள் மத்தியிலே நீங்க பாய்ந்து ஓட செய்வீராக இயேசு நாமத்தினால. ஓ ரீ காபா லாதா நா லானா ரீ காபா லந்தரடலனா. ஹல்லேலூயா. ஒரு ஜீவ நதியாக, ஜீவ நதியாக ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இப்போது உங்களை நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஓ ரீ பாபா தாகா பா லாகா நா தானா ரீ காபா லாதா ரடலனா ரீ காபா லாதா தலா ரியா கரோரோ ரீ காபா லாதா ரலகா நா தரடலா ரீ பாபா பா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை இப்போது இப்போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நிரப்புங்க, நிரப்புங்க என் அன்பு தேவ பிள்ளைகளை நிரப்புங்க. வெறுமையாக அல்ல, இப்போது நிரப்பப்பட்டவர்களாக இயேசு நாமத்தினாலே முத்திரை மோதிரமாக இயேசு நாமத்தினாலே இப்போது மாற்றுவீராக. மேல இறங்குவதாக, இறங்குவதாக. உன் பழைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி ஹல்லேலூயா புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். உன் பாவ வாழ்க்கை எடுத்து போட்டு ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால ஒரு எஸ்தர் ராஜாத்தியாக இயேசு நாமத்தினாலே ரபா தக பலா துரபலா. தேவ வல்லமை எழும்பு, எழும்பு சீயோனே இயேசு நாமத்தினாலே ஷபா தக பலா துரபலா. தேவ மகிமை இப்போது, இந்த மகிமை உங்க மகிமை இந்த மகளுக்குள்ள ஓ ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. இந்த மகளை கொண்டு தேவ திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். முத்திரை மோதிரமாக இயேசு நாமத்தினாலே தேவனுடைய ஸ்தானாதிபதியாக கர்த்தர் வைக்கிறார். ரீபா லாகா தாகா பாலா தாரா டலானா. நிரப்புங்க, நிரப்புங்கப்பா உங்க அபிஷேகத்தின் வல்லமை. ஓ ரீகா பாலாந்தரடலபா. கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஏன் அழுகிறாய், ஏன் கண்ணீர் வடிக்கிறாய்? உன் வாழ்க்கை நான் மாற்றுவேன், உன் வாழ்க்கை அற்புதம் செய்வேன். இயேசு நாமத்தினாலே பெற்றுக்கொள். ரிசீவ்டு ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை. ஓ ரீபா பாபா தாகா பாலா சரபாலா பாபா பாபா. ஓ ரீகா பாதா தாதா கனதன பாலா துரபாலா ரேகபால் அந்துனபா சந்தரடலபா. உங்க அபிஷேகத்தின் வல்லமை இயேசு நாமத்தினாலே ரிசீவ்டு, ரிசீவ் மகளே பெற்றுக்கொள் இயேசு நாமத்தினாலே. ஓ ரீகபா லா தா 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 தா. தேவ மகிமை, தேவ மகிமை. எழுந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் இரட்டத்தனையாக மீண்டும் கட்டி எழுப்புகிறார். பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் இரட்டத்தனையான அபிஷேகத்தை, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை. ரிசீவ்டு, ரிசீவ்டு. ஓ ரீபா பா தா 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 லபனா. கர்த்தர் மகிமை, கர்த்தருடைய மகிமை இயேசு நாமத்தினாலே. ஓ ரீகபாலா. தேவ மகிமை, தேவ மகிமை இப்போது உனக்குள்ளாக பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ராஜ ரீக அபிஷேகத்தை உனக்கு நான் வைத்திருக்கிற மகளே, திடன்கொள், பலன்கொள், பயப்படாதே. நான் தான் உன் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு நாமத்தில் தேவ மகிமை, தேவ மகிமை இப்போது உனக்குள்ளாக, உனக்குள்ளாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. ரீபா பாபா தகபலாந்தனதலனா. உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். இயேசு நாமத்தினாலே அநேக சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை நீயால் அபிஷேகம் நிரப்ப பண்ண போகிறார். இயேசு நாமத்தினாலே ரிசீவ்ட். ரீபா பாபா தகபலாந்தரடலக நந்துருபி ஷபா பாபா பாபா.
தேவ மகிமை, தேவ மகிமை, அப்பா உங்க மகிமை இந்த தாயாருக்குள்ள இறங்கட்டும், இந்த தாயாருக்குள்ள இறங்கட்டும். வல்லமை வல்லமை தபா பாபா ஷபா பாபா 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 ரீகலந்தன கலந்தன கலந்தன பாத்துனா ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை கர்த்தர் இப்போ நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவ வல்லமை, பவர் பவர் in the name of ஷபா பாபா பாபா ரகபலந்தரபா ரகபபா பாபா பாபா அரிகபலந்துரபா. ஓ உங்க பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புகிறார், நிரப்புகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ரீகலந்தன கலந்துரிபி அந்தரடலபோ. ஓ நன்றி ராஜா, நன்றி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அபிஷேகத்தின் வல்லமை இந்த தாயாருக்குள்ள இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீ பாபா லாத்தோரோடோ ஹalleluya. தரிசனங்களை காண்பார்களாக, வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். உமக்கென்று பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியாக நீர் மாற்றுவீராகப்பா, நீர் மாற்றுவீராக. தேவ மகிமை இந்த மகன் பிள்ளைகள் மேல இறங்கட்டும், இறங்கட்டுப்பா, இறங்கட்டுப்பா. நிரப்புங்க, நிரப்புங்க. ஹalleluya. ரீகா டா 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 லா கபலா. ஹalleluya. உன்னை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக நான் வைத்திருக்கிறேன் மகளே. ரீகபல் அந்துனபா. ஓ ரீகா டத்தரடலபா. உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு நாமத்தினாலே இப்போதே பெற்றுக்கொள். ரிசீவ்டு, ரிசீவ்டு. தேவ மகிமைப்பா இந்த மகனுக்குள்ள இறங்கட்டும், இந்த மகனுக்குள்ள இறங்கட்டும். பழையகள் ஒழிந்து போயினே எல்லாம் புதிதாயினே, புதிதாக்குவீராக. ஓ ரீ பாபா லா தா தா லா. உங்க அபிஷேகத்தின் வல்லமை இந்த மகனுக்குள்ள ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமையால நிரப்புவீராகப்பா, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. காணாமல் கல்யாணத்துல தேவன் அற்புதம் செஞ்சீங்களப்பா. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா வாழ்க்கை அற்புதம் செய்ய நீங்க நிரப்பிருக்கிறீங்க. ஆண்டவரே வெறுமையாய் இருந்த கற்சாணியை தெரிந்து கொண்டு அந்த கற்சாணியில அந்த தண்ணீரை ஊற்றி தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி ஆண்டவரே அநேக நபர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று பார்த்தோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கைய ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ருசியுள்ள ஆண்டவரே சுவையுள்ள ஆண்டவரே பாத்திரமாக மாற்றும்படியாக நன்றி. ஆண்டவரே அநேக மக்களுக்கு நாங்கள் போஜனமுள்ள பாத்திரமாக மாற்றினபடியாக நன்றி. தேவ ஆவியானவரே எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க என்ன சொல்றீங்களோ அதனுடைய கேட்டு நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அடியே அர்ப்பணிக்கிறேன், வந்திருக்கிற ஒரு மக்களையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீங்க ஆளுகை செய்ய, அற்புதம் செய்ய, பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் உண்டாகட்டும். சகல துதி கன மகிமையாம் மக்கே நாங்கள் செலுத்துகிறோம். காணிக்கை கொடுத்த இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க, அந்த வருமானத்தை பெருக செய்ய பலப்படுத்துகிறார்கள். சகல துதி கன மகிமையாம் மக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பதும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.